இங்க ஒருத்தன் பயப்படாம வேம்பயர் வௌவால்கள் நிறைய இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள தைரியமா போறான். அந்த வௌவால்கள் அவனை அட்டாக் பண்ணும்னு பார்த்தா ஆச்சரியமா அந்த வௌவால்கள் அவனை எதுவும் செய்யல. ஆக்சுவலா இவன் ஒரு பயங்கரமான டிசீஸால அஃபெக்ட் ஆகியிருப்பான். அதை குணப்படுத்துறதுக்காக வௌவாலோட ரத்தத்தை அவனோட பாடியில இன்ஜெக்ட் பண்றான். இதுக்கு முன்னாடி நடக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லாம ரொம்ப வீக்கா இருந்தாவன் அதுக்கப்புறம் அவனோட மசில்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிருது. அவனோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாம் பல மடங்கு அதிகரிக்குது. அதுக்கப்புறம் வௌவால்கள் மாதிரி எக்கோ லொகேஷன் பவரும் அவனுக்கு கிடைக்குது. அதை வச்சு கண்ணு மூடிக்கிட்டே அவன் கிட்ட வர்ற பொருட்களை ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா அடிக்கடி அவன் ஆர்டிபிஷியல் பிளட் குடிக்கணும். அப்படி அவன் குடிக்கலனா அவனோட பாடி ரொம்ப வீக் ஆகிரும். இப்போ அவன் கிட்ட அந்த பிளட் இல்லாததால ரொம்ப வீக்கா இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுக்கு தேவையான ஆர்டிபிஷியல் பிளட்டை எடுத்துட்டு வர்றான். அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். இதையெல்லாம் பார்த்த அவனோட ஃப்ரெண்டு எனக்கு இந்த கஷ்டமான வாழ்க்கை வாழ பிடிக்கல, எனக்கும் வௌவால் ரத்தத்தை இன்ஜெக்ட் பண்ணுன்னு சொல்லி கஞ்சிரான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு அவன மாதிரி பிளட்டை குடிக்கிற மான்ஸ்டரா மாத்த அவனுக்கு விருப்பம் இல்லாம மறுத்து அங்க இருந்து அனுப்பிடுறான். அடுத்த நாள் நைட்ல ஒரு டாக்டரை யாரோ வேகமா துரத்துறாங்க. திடீர்னு அவங்க கழுத்தை பிடிச்சி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு அப்படியே கொண்டு போட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ அங்க வந்து அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு மருந்து இன்ஜெக்ட் பண்ணுன டைம்ல பக்கத்துல இருந்தவங்க எல்லாரையும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அவன் கொலை பண்ணியிருப்பான். அதே போல இவளையும் அவன் தான் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம கொலை பண்ணியிருப்பான்னு நினைச்சு வேகமா அவனோட ரத்த பையில எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா டோருக்கு முன்னாடி 2 போலீஸ்காரங்க இருந்ததால இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியா சரண்டர் ஆகுறான். ஜெயிலுக்குள்ள அவன் இருக்கிறப்ப ஒரு லாயர் அவனுக்காக வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அவனுக்கு ஆர்டிபிஷியல் பிளட் வாங்கி கொடுக்குற அவனோட ஃப்ரெண்டு தான் அது. அவனுக்கு பிளட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அவன் போகும்போது அவனோட கைத்தடி அங்கேயே வச்சுட்டு போயிருப்பான். ஹீரோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஃப்ரெண்டோட முதுகு வலி சரியாகிறதுக்கு வௌவால் பிளட்டை யாருக்கும் தெரியாம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதும் அந்த லேடி டாக்டரை கொலை பண்ணி அவங்க ரத்தத்தை குடிச்சதும் அவன் தான்ங்கிறதும் அவனுக்கு இப்ப புரியுது. ஏன்னா ஜெயிலுக்குள்ள அவனை பார்க்க வர்றப்ப நொண்டிக்கிட்டே வந்த அவன் போகும்போது ரொம்ப நார்மலாவும் ஸ்பீடாவும் நடந்து போயிருப்பான். ஹீரோ உடனே கோபமாகி அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு வேகமா அந்த ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட ஃப்ரெண்டை ஸ்டாப் பண்ண போறான். அந்த சிட்டில இருந்த ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு எக்கோ லொகேஷன் சக்தியை யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறான். அவனோட ஃப்ரெண்டு நான் தான் அந்த கொலையா பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு மனுஷ ரத்தம் குடிக்கிறதுல தான் உண்மையான சுகமே இருக்குது, அதை ஸ்டாப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல 2 பேருக்கும் இடையில பயங்கரமா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்க அதை தடுக்க வந்த போலீஸையும் அவனோட ஃப்ரெண்டு கொடூரமா கொலை பண்ணிடுறான். அவனோட ஃப்ரெண்டு மனுஷ ரத்தத்தை குடிக்கிறதால அவனோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் ஹீரோவை விட பல மடங்கு அதிகமா இருக்குது. ஆனா ஆர்டிபிஷியல் ரத்தத்தை மட்டும் குடிக்கிற ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த ட்ரெயினோட ஸ்பீடை பயன்படுத்தி அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போயிடுறான்.